வீணாவ கௌரி வீட்டு விசேஷத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். அப்படியா வீணா? ஐயோ மாமா, அத்தை சும்மா விளையாட்டுக்கு சொல்றாங்க. அத்தை சும்மாவே இருக்க மாட்டீங்களா? சரி சரி, ட்ரெயினுக்கு நேரமாச்சு, கிளம்புங்க. அப்போ எல்லாரும் நல்லபடியா போயிட்டு வாங்க. ஏய், நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நாங்க எல்லாரும் நல்லபடியா போயிட்டு தான் வருவோம். வாங்க எல்லாரும் போலாம். வாக்கிலா வாங்க. ஹலோ, யாரு? நான் டிக்கெட் ஏஜென்சி சோமு பேசுறேன். சோமு, நாங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டோம். ஐயா நல்ல வேலை, நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நான் போன் பண்ணிட்டேன். நீங்க ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம் ஐயா. ஏன், என்னாச்சு? இன்னைக்கு தானே திருப்பதி போக ட்ரெயின் புக் பண்ணிருந்தோம். ஆமாயா, ஆனா அந்த ட்ரெயின் கேன்சல். என்ன சொல்ற? திருப்பதி எக்ஸ்பிரஸ்ல நாம புக் பண்ணியிருந்த கோச்சில் தீ பிடிச்சிச்சிங்க. அதனால ட்ரிப்பே கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்னொரு நாளைக்கு அன்னைக்கு நான் போனேன்னு சொன்னீங்கன்னா நான் புக் பண்ணி தரேன். சரி, நான் பேசிட்டு சொல்றேன். சரிங்கய்யா. என்னாச்சுங்க? ட்ரெயின் கேன்சல். ஏன் கேன்சல் ஆச்சு? ட்ரெயின்ல ஏசி கோச்சு தீ பிடிச்சிருச்சா? அதனால கேன்சல் பண்ணிட்டாங்களாம். அப்படின்னா நாம இன்னைக்கு திருப்பதி போக முடியாதா? ஜனா, என்ன கொஞ்சம் யோசிக்க விடுறியா? ஆஹா, ஆரம்பமே அதிரடியா இருக்கே. ஒருவேளை இது கனகாவோட திருவிளையாடலா இருக்குமோ? இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ? பெரியா, ட்ரெயின் கேன்சல் ஆயிடுச்சா? ட்ரெயின் கேன்சல் ஆனது உனக்கு எப்படி தெரியும்? டிவில ஃபிளாஷ் நியூஸ் போய்கிட்டு இருக்கு, அத பார்த்து தான் கேக்குறேன். அப்போ நீங்க திருப்பதிக்கு போகல, உங்க ட்ரிப் கேன்சல் ஆயிருச்சு, அப்படிதானே பெரியா? இல்ல, நாங்க திருப்பதி போக தான் போறோம். ஓ,